வீடியோல ஓஜஸ் அப்ராக்ஸிமேஷன் மெத்தட் பார்க்குறோம். இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து VAM. இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து சால்வ் போட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை எழுதிடணும். முதல் ஃபர்ஸ்ட் ரோல வந்து சின்ன நம்பர் என்னன்னா 11, இதுக்கு அடுத்து வந்து 13. இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னது 2. அடுத்து செகண்ட் ரோல பார்க்குறப்ப 10, அதுக்கு அடுத்து சின்ன நம்பர் 14. இது ரெண்டுக்கும் எத்தனை டிஃபரன்ஸ்னா 4. அடுத்து தேர்ட் ரோல பார்க்குறப்ப 10, அடுத்து 13. இது ரெண்டுக்கும் எத்தனை டிஃபரன்ஸ்னா 3. அடுத்து காலம் வைஸா பார்க்குறப்ப 11, அடுத்து 14. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 5. அடுத்து பார்க்குறப்ப 13, அடுத்து 18. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எத்தனை இருக்குன்னா 5. அடுத்து இதுல பார்க்குறப்ப 11, அடுத்து வந்து 13. இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 1. இதுல பார்க்குறப்ப 10, 14. இது ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து 4. அடுத்து கொடுத்துருக்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிட்டு நம்ம இந்த ரோ வேல்யூ காலம் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோங்க. அதை வந்து ரோ வேல்யூ எழுதிடணும், இங்கே ஃபுல்லாக காலம் வேல்யூ எழுதிடணும். எழுதுனதுக்கப்புறம் கீழே எழுதியிருக்க நம்பர்ல எது பெருசுன்னு பார்க்கணும். 5. இப்போ 5க்கு நேராக என்ன இருக்கு? காலம் தான் இருக்கு. இந்த காலம்ல வந்து எது சின்ன நம்பர்னா 11. இப்போ 11க்கு நேராக இருக்க ரோவோட வேல்யூ 250. இதுக்கு நேராக இருக்க காலம் வேல்யூ வந்து 200. இது ரெண்டுல எது சின்னதோ அது ரோவோ காலமோ கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுல எது சின்னதுன்னா 200. அப்போ இந்த காலம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். காலம் ஃபுல்லாக கேன்சல் ஆனால் இந்த 3 மட்டும் தான் இருக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 50. இந்த 50 வந்து 250க்கு பதிலாக இந்த 50 வேல்யூ வந்து அடுத்த ரெடியூஸ் மேட்ரிக்ஸ்னு போட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணதை விட்டுட்டு மீத மேட்ரிக்ஸ் வந்து எழுதிருக்கோம். இந்த 50 வேல்யூ வந்து அந்த பாக்ஸில் மைனஸ் பண்ண வேல்யூ தான் இங்கே எழுதிருக்கோம். மீத வேல்யூலாம் அப்படியே இருக்கும். திரும்ப இதில் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோல வந்து சின்னது வந்து 13, அடுத்து வந்து 14. இது ரெண்டுக்கும் எத்தனை டிஃப்ரென்ஸ்னா 1. அடுத்து இதில் பார்க்கணும் 10, அடுத்து 14. இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4. அடுத்து தேர்ட் ரோல பார்க்குறப்ப 10, அடுத்து 13. இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 3. அடுத்து காலத்தில் பார்த்தோம்னா 13, 18. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 5. அடுத்து 14, 13. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1. அடுத்து 10, அடுத்து 14. இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 4. அடுத்து வந்து இந்த கீழே எழுதிக்கொண்ட டிஃப்ரென்ஸ் பார்த்து இதில் வந்து பெரிய நம்பர் வந்து எதுன்னு பார்க்கணும். அப்போ 5. 5க்கு நேராக என்ன இருக்கு? காலம் தான் இருக்கு. இந்த காலத்தில் எது சின்ன நம்பர்னா 13. இப்போ 13க்கு நேராக இருக்க ரோவோட வேல்யூனும் 13க்கு நேராக இருக்க காலம் வேல்யூனும் பார்க்கணும். இது ரெண்டுல எது சின்னது? 50. இப்போ 50 உள்ளே எழுதிக்கும். இப்போ சின்ன வேல்யூனா அது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இப்போ 50 வந்து ரோல தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். நீங்கள் அந்த 2 மேட்ரிக்ஸ் தான் இருக்கு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 175. இந்த 175 வந்து இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 225க்கு பதிலாக 175 அடுத்த மேட்ரிக்ஸ் எழுதணும். அந்த ரெடியூஸ் மேட்ரிக்ஸ்னு போட்டு இது ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த 2 மட்டும் எழுதணும். இதுக்கும் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோல வந்து என்ன பண்ணணும்? 10, அடுத்து 14. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னது? 4. அடுத்து 10, அடுத்து 13. இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 3. அடுத்து காலத்தில் பார்த்தோம்னா 18, 24. டிஃபரன்ஸ் வந்து 6. அடுத்து 13, அடுத்து 14. டிஃபரன்ஸ் வந்து 1. அடுத்து 10, 10 இருக்கனால 0 போட்டுருக்கோம். இந்த கண்டுபிடிச்ச வேல்யூல எது பெருசுன்னு பார்த்தோம்னா 6. இப்போ 6க்கு நேராக என்ன இருக்கு? காலம் தான் இருக்கு. காலம் சின்னது வந்து 18. இப்போ 18க்கு நேராக இருக்க ரோவோட வேல்யூவும் காலம் வேல்யூவும் பார்த்தோம்னா 175 தான் சின்னது. அப்போ இது ஃபுல்லாக கேன்சல் ஆச்சுன்னா இந்த 2 மேட்ரிக்ஸ் தான் வரும். இதே மைனஸ் பண்ணோம்னா 125. இந்த 125 வந்து இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 300க்கு பதிலாக 125 வந்து அடுத்த மேட்ரிக்ஸ்ல போகும். அடுத்து ரெடியூஸ் மேட்ரிக்ஸ்னு போட்டு ரெடியூஸ் ஆன மட்டும் விட்டுட்டு மீத 2 மேட்ரிக்ஸ் எழுதிருக்கோம். இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா முதல் 10, அடுத்து 14. இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 4. அடுத்து 10, 13. இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 3. இப்போ காலத்தில் பார்த்தோம்னா 1, இதுக்கு பார்த்தோம்னா 0. இந்த 2 எழுதிக்கிறதுல எது பெருசுன்னு பார்த்தோம்னா 4. இப்போ 4 வந்து இதில் வந்து ரோல இருக்கு. ரோல எது சின்ன நம்பர்? 10. இப்போ 10க்கு நேராக இருக்க ரோவோட வேல்யூ 125. இதுக்கு நேராக இருக்க காலம் வேல்யூ 250. இது ரெண்டுல எது சின்னது? 125. அப்போ இதில் வந்து செகண்ட் ரோஸ்ல கேன்சல் ஆகிடும். ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 125. இந்த 125 எங்கே வரும்னா 250க்கு பதிலாக 125 அடுத்த மேட்ரிக்ஸ்ல போடணும். அந்த ரெடியூஸ் மேட்ரிக்ஸ்னு போட்டு ரெடியூஸ் ஆனதை மட்டும் விட்டுட்டு மீத மேட்ரிக்ஸ் எழுதுவோம். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 10, 13 பார்த்தோம்னா 3. இந்த இன்னொரு மேட்ரிக்ஸ் இல்லாதனால இதுக்கு வந்து பார்க்க முடியாது. இப்போ வெளியில் பார்த்தோம்னா இது 1 தான் இருக்கு. அப்போ இந்த வேல்யூ தான் எடுக்கணும். இப்போ 3னா 10ஓட ரோ வேல்யூ 400, அதோட காலம் வேல்யூ வந்து 125. இதில் வந்து எது
5. அப்ப இது கேன்சல் ஆகும். மீதி இந்த ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 275. இந்த 275 வேல்யூ வந்து 400 பதிலா அடுத்த மேட்ரிக்ஸ்ல இந்த வேல்யூ போடணும். அதுல ரெடியூஸ் மேட்ரிக்ஸ் இஸ்னு போட்டு அது ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதுல ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், அதை எழுதிருக்கேன்.